வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா 100 சாமி அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். 2019 வந்துட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் வலையம்பட்டி கிராமத்தில் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்தப்பட்ட ஒரு கதை தான் வந்து 100 சாமி. ஏழுமலை மற்றும் செல்வி அவங்க வாழ்க்கையில பேஸ் பண்ணி நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் தான் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு படமாகவே வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் பார்த்தீங்க அப்படின்னா விதவை மறுமணம் பற்றின ஒரு கதை. அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஒரு கிராமத்தில் வாழ்கிற ஸ்வசிகா தன்னோட கணவரை இழந்து 2 பசங்களோட வாழ்க்கையை எப்படி நடத்துகிறாங்க, அவங்க ஃபேஸ் பண்ணுற கஷ்டங்கள் என்ன, அதுக்கப்புறம் ரீமேரேஜ் பண்ண நினைக்கும் போது அவங்க சமூகத்துக்கு மூலிமா அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை வந்து எப்படிலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலியில் நடக்கிற பிரச்சனைகள் வந்து அவங்க எப்படி தாண்டி வராங்க, இதெல்லாமே வந்து டீட்டெயிலாகவே இந்த படத்தில் வந்து நிறையவே சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது சசிதரன். இவங்க படங்களில் எனக்கு ஃபேவரட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரனும் சிவப்பு மஞ்சள் பச்சை அப்படின்ற 2 படமும் வந்து எனக்கு ரொம்பவே ஃபேமஸ். ஸோ அந்த 2 படம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுனால இந்த படம் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருந்துச்சுங்க. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கா கேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வசிகா, விஜய் ஆண்டனி, கருணாஸ், பாலாஜி சக்திவேல், அருள்தாஸ், அஜய் அண்ட் சக்தி இவங்க 2 பேருமே வந்துட்டு பசங்களாம் வந்து நடிச்சிருக்காங்க. ஸ்டோரிக்கு வந்தோம் அப்படின்னா ஸ்வசிகா சின்ன வயசுலேயே கணவரை வந்து இழந்துடுறாங்க. 2 பசங்களோட தனியாக வந்து வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு அவங்க பசங்களை படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வராங்க. ஆனால் அவங்களுக்கும் எல்லாரையும் போலயே தனக்கும் வந்துட்டு ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்குங்க. அதை வந்து முதல்ல அவங்க பசங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் பசங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பக்குவத்தில் அவங்க வந்து சின்ன குழந்தைங்களா இருக்காங்களே, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுற ஒரு மனப்பக்குவத்தில் வந்து இல்லை. அப்புறம் ரியாலிட்டி புரிஞ்சு அம்மாவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அந்த வயசை வந்து எப்படி வந்து ஸ்வசிகா வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கே அது கல்யாணம் ஆக போகுது, இந்த வயசில் நான் எதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வசிகா வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே ஊரில் இருக்கவங்க வந்து என்னெல்லாம் பேசுவாங்க, வீட்டில் வந்து இருக்கவங்க வந்து என்னெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நல்லாவே டீட்டெயிலாகவே இந்த படத்தில் வந்து நல்லாவே காமிச்சிருக்காங்க. அதையெல்லாம் மீறி அந்த மேரேஜ் நடந்துச்சா இல்லையா அப்படின்றது தான் வந்து இந்த படத்துடைய மீதி கதையேங்க. இந்த படத்தில் வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றது நிறையவே இருக்குங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வசிகாவுடைய ஆக்டிங் இந்த படத்தில் வந்து நிறையவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். பிகாஸ் அவங்க வந்து இறங்கி ஒரு கிராமத்து பெண்ணாவே வந்து வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஆக்ட் கூட இல்லைங்க, அவங்க வந்து ஒரு கிராமத்து பெண்ணாவே வந்து வாழ்ந்திருக்காங்க. வீட்டு வேலை செய்யறதுல இருக்கட்டும், பசங்களை வந்து படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், பசங்களை கவனிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்பவே நார்மலான ஒரு நேச்சுரல் ஆக்டிங்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிராமத்தில் இன்னும் இருக்கிற சில விஷயங்களை வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே காமிச்சிருக்காங்க. அதாவது நைட் ஒரு 11 மணிக்கு மேலே ஒரு விதவை பெண் வீட்டில் வந்து விளக்கு வந்து எரிஞ்சாக்கா, லைட் வந்து எரிஞ்சாக்கா, கிராமத்தில் எப்படிலாம் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்ற வந்து ரொம்பவே டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு கல்யாணம் ஆகிற தம்பதிகள் வந்து வராங்க கிராமத்துக்குள்ளே, அவங்க முன்னாடி போய் நிற்கக்கூடாது, ஒளிஞ்சிக்கிறாங்க. இதெல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த படத்துக்கு நிறையவே ஒரு சில இடத்துல வந்து தூக்கி தருதுன்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக், ஸ்வசிகா வந்து ஒரு டைலாக் வந்து பேசுகிறாங்க. 2 செருப்பு இருக்கு, அதாவது ஒரு பேர் ஆஃப் செருப்பு அப்படின்றது இருக்குனாக்கா, ஒரு செருப்பு பிஞ்சு போச்சு அப்படின்னாலுமே இன்னொரு செருப்பு வந்து தூக்கி ரோட்டில் தான் போடுவாங்க. அதே மாதிரி தான் வாழ்க்கையும் வந்து இருக்கு, நானும் செருப்பும் ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற ஒரு டைலாக் வந்து தியேட்டரில் வந்து நிறைய பேர் வந்து இந்த டைலாக் கிளாப்பே பண்ணாங்க. அவ்வளோ நல்லாவே இருந்துச்சு இந்த டைலாக். படத்தில் நடித்த எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு கேரக்டரை வந்து பயங்கரமான ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து நல்லாவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ் பாயிண்ட்ஸும் கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து தெளிவாகவே பார்த்துடலாம். இந்த படத்தில் வந்து இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒரு விஜய் ஆண்டனி அப்படின்றது நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து விஜய் ஆண்டனி பற்றி பேசவே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா, விஜய் ஆண்டனி லாஸ்ட் ½ an hour தாங்க இந்த படத்துலேயே வராரு. விஜய் ஆண்டனி ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் ஸ்டோரிக்கு தேவையான அளவுக்கு அவரை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்ல முடியும். பிகாஸ் அவர் வந்து வர சீன்ஸில் ஆக்டிங்காக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லாவே இருந்துச்சுங்க. இந்த கதைக்கு ஏற்ற ஒரு டைலாக்ஸ் அந்த ஆக்டிங் விஜய் ஆண்டனி வந்து அவருடைய போர்ஷனை வந்து கரெக்டாகவே ஆக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனால் அது வந்து இந்த ஒரு விஜய் ஆண்டனி அந்த ஸ்வசிகா 2 பேருடைய கதை அப்படின்னு இருக்கும்போது வெறும் ஸ்வசிகா பேஸ் பண்ணி மட்டுமே வந்து கதையை வந்து மூவ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நான் முதல்ல வந்து விஜய் ஆண்டனி தான் வந்து மியூசிக் பண்ணியிருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் பாலாஜி ஸ்ரீராம் அப்படின்றவர் வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. மியூசிக் எனக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகவே இல்லைங்க. சில எமோஷனல் சீன்ஸில் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதே மாதிரி சில இடத்துல ஒரு சீன்ஸில் இருந்து இன்னொரு சீனுக்கு போகும்போது ப்ராப்பரான ஒரு கனெக்ஷன் இல்லாத மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சுங்க இந்த படத்தில். இருந்தாலும் சோஷியல் மெசேஜோட ஒரு நல்ல அட்டம்ப்ட்னே சொல்லலாம் இந்த 100 சாமி.
என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு வந்து 6.5 அவுட் ஆஃப் 10 நான் வந்து தரேங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் இப்படி நிறைய மூவி ரிவ்யூஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க மக்களே. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மனோஜ். தேங்க்யூ.